உதயசூரியன் சின்ன எவ்வளோ காலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கட்டும். இரட்டாளா இந்த மைக்க இப்பதான் இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கூட தொடங்கணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி இது போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னீங்க நான் நம்ப சொல்லியா? நீ எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரைன்னு. தேசிய விலங்கு எனக்கு கொடுங்க, நீ என்ன சொல்ற? எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிடுவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியாக கனெக்ட் ஆயிடுவேன். கண்ணவன் பிரச்சனை விட்டுவேன்னு நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்குக்கு. ஒன்று எனக்கு தேசிய விலங்கை கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க, அது தேசிய மலர் அவருக்கு சின்னமாக இருக்கணும். அப்போ காலிஃப்ளவர், அது கத்திரிக்காய் பூ, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போ. தேசிய மலரை தாங்கன்னு தேசிய பறவையை கேட்டேன். அதில் நான் நேரடியாக முருகனோட கனெக்ட் ஆயிடுவேன். தம்பி நீ 100 ஆட்டம் காட்டுறேன், நான் 100 ஆட்டம் காட்டுவேன். இப்போ சின்ன பையலாக இருக்குது, நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கனால வண்டி ஓட்டுறீங்க. நான் கேட்குறது நியாயம்னு பட்டா எனக்கு ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. நீங்கள் எல்லாரும் படித்து குழந்தையிலேருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுத்தது தவறா சரியா? உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல், எங்கள் அப்பா பாரதிராஜா போல், ஐயா பாலச்சந்தர் போல், எங்கள் அப்பா பாலுமேந்திரா போல் ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறனாலோ கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு. தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம் பெரும் நெருப்பாக, எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பிச்சேன். உடனே வேற ஒருத்தர் கொடுக்கப்படுது. இது இதை பேசி ஒன்றும் பயன் இல்லை. அது எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்கிறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி. எங்கள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி இருந்துச்சு? இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? நான் கேட்குறது. இன்னொரு மாநிலத்தில் இருக்கு, அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எப்படி எங்கள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சார். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்போ எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் 2 தொகுதியில் போட்டி, 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு, அதனால சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுக்கும் சொல்கிறீங்க, திருமாவுக்கும். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார், கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்கள் அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில் போட்டிட்டார்ல, கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலும் அமைதியாக கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது?
அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்றது. எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் படிப்பு. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. இதெல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளோ காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒன்றும் இல்லை. வேற தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இது இவிஎம்ல எதிரொலிக்குமா? இதோட பிரச்சனை அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும், நீங்கள் தான் கொண்டு வச்சுருக்கேன். அது என்ன செய்யணும்னா எங்கள் சின்னத்தை 3வது பெட்டியில் வைக்கணும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டியாக வாய்ப்பு இருக்கு. இல்லை பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்களாக வைக்கணும். என்னை கடந்த முறை அப்படி தான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்த கடைசியாக இருந்த நம்பிக்கை நீதி அது எனக்கு கைப்பிடிச்சப்போ. இப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுனேன். உங்கள் சின்னத்துக்கு வழக்கே எடுக்கலை. வழக்கு இருக்கும்போது இப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்கை திரும்ப பெற்ற அவங்க கொடுக்குறதான் சின்னம். ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் இது ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த உங்களுக்கு தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆஹா, என்னை மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்கள்லாம் ஏமாத்த. நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர். வேற ஏதாவது அது கடந்துட்டேன். நீலாம் ஒரு நெருக்கடி இல்லை. நீங்கள் நான் ஒன்று தம்பி லெலின்ட்டேன். என்னை நீ என்ன பண்ணிட முடியும்? ஐடி ரைடு விட முடியல, இடி ரைடு விட முடியல, என்ஐ ரைடு விட்டேன். என்ஐ ரைடு விட்டதுனால என்ன, எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் அலைவீசி எடுக்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு 1000-500 கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டான். இவ்வளோதான் நீ என்ன பண்ணிட முடியும்? என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகள் வீடு கடை இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் காலி பண்ணியிருந்தீங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுன்னு. அப்படி தான் துறைக்கு நடந்துச்சு. துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சுருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்போ என் தம்பி மத்திய சென்னையில் கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்துறேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன் கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான், வேறு யாருக்காவது கொடுங்கண்ணா. என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, இந்த வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், ஒரு மாதம் அதில் இதாயிரும் அப்படின்னு. இல்லையா, நிற்க மாட்டார். கெஞ்சி பார்த்தேன், நிற்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்சடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன் அப்படின்னா, ஐயோ அண்ணா நான் நின்றுவேன், இறங்குங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிருவேன். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில் என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதை ஒரு பத்திரிக்கை பெரிய செய்தியாக எழுதுன்னா பத்திரிக்கையோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்கிறேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பற்றி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் விரும்பிட்டதுனால நில்றா அப்படின்னா அவன் மறுத்தான். அப்போ இது ஒரு கேள்விக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்க, அது எழுதுதுன்னா எப்படி இருக்கு அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆமாம் ஆமாம், 10 வருஷமா நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிடுவேன். வெளியே வேளாண்மை செஞ்சு ஊரில் போய் எங்கள் அம்மா சொல்கிற காசு சும்மா 24லையும் நான் 26லையும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதில் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு கொடுப்பேன். அந்த கூட்டத்தில் நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளாத்திக்கிறேன். அப்படின்னா பாருங்க, நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றேன். சும்மா இந்த சமரசம் பண்ணிட்டு இப்படிவே. ஆமாம், நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலெக்ஷனுக்கே வர மாட்டேங்கிறீங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்களா? என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன?
எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்கிறீங்களே, அமெரிக்கா அந்த மாதிரி வச்சுருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்கள் அம்மா அவள் தோட்டத்தில் வேலை செய்கிற 50 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்ஃபோன் டிரான்சாக்ஷனா, ஏடிஎம் பிடிஎம்மா? அப்போ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிளாக செலெக்ஷனுக்கு வரதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யார் கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க.